ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் சேவிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 72வது வாக்கியம். உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. இந்த வார்த்தையில் உயிராய அப்படின்னா உயிர் ஆகியவை அல்லது இன்றியமையாதவைன்னு பொருள். ஒருத்தனுக்கு நல்ல கண் சூக்ஷ்மமாக இருக்குது, கால் கையெல்லாம் ஜோராக இருக்குது, நல்ல வெளுப்பாக இருக்கான், நல்ல உயரமாக திடகாத்திரமாக இருக்கான், எல்லாம் இருக்குது. ஆனால் உயிர் இல்லைன்னா எப்படி? உதய துடிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அப்படின்னு இந்த வாக்கியத்தை சொல்கிறா. ஊமையை போலே அப்படின்னா பேச முடியாதவன். அவனோட உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வாக்கியத்தில் சொல்ல போகிற திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஒரு ஊம வைஷ்ணவன் ராமானுஜர் மடத்துலேயே இருந்துட்டு இருந்தான். சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணுவான். ஆனால் அவனால் பேச முடியாததால் எப்போவும் மனசுக்குள்ளே தியானம் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த குரு தியானம் எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத காட்டுறது இந்த வாக்கியத்தில். எப்பவும் ராமானுஜரை பார்த்துட்டு இருந்தால் போகிறோம், அதுவே அவனுக்கு திருப்தி. ஒரு தடவை ராமானுஜர் அந்த ஊமைய வைஷ்ணவரை தன்னோட அறைக்கு கூட்டின்னு போய் கதவை தாப்பா போட்டுன்ட்டார். அப்புறம் அவரை ஒரு இதில் அமர சொல்லி அவன் தலையில் ராமானுஜர் திருவடிகளை வச்சார். என்ன ஒரு பாக்கியம் அவனுக்கு! அப்போ பார்த்து கூரத்தாழ்வார் என்ன பண்ணார், ராமானுஜர் ஊமையோட ரூம்குள்ளே போய் கதவை சாத்தின்றாரு, என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக சாவி துவாரம் வழியாக பார்த்தா ராமானுஜரோட திருவடி அந்த ஊமையோட தலையில் இருக்கிறத கண்டு அதிசயிச்சு, தனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, இந்த வெகுமதி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சாராம். இந்த கூரத்தாழ்வானுக்கு இந்த கண்டவுடனே ஒரு ஞாபகத்துக்கு வந்த பாசுரம் தான் இந்த பாசுரம். திருவரங்கத்தமுதன் அருளி செய்த ராமானுஜ நூற்றந்தாதியில் 69வது அந்தாதி. சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தம் உற்று ஆழ்ந்தது கண்டு அவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்தை ராமானுஜன் வந்து எடுத்தனன் அன்று என்னையே அப்படின்னு ஒரு பாசுரம். இதோட அர்த்தம் என்னென்னா, மனத்தோடு கூட மற்ற கரணங்கள் அழித்து அச்சித்தை போல கிடக்கும் காலத்தில் திருவரங்கன் இவற்றை மீட்டளித்தான், கரணங்களை கொடுத்தான். ஆனால் தன் சரணங்களை கொடுக்கவில்லை. எந்தை பெருமானார் என்னை மீட்க அத்திருவடிகளை எனக்கு காட்டி தந்தொழினார் அப்படின்னு இந்த அந்தாதிக்கு அர்த்தம். இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. அந்த ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சதே, நம்ம கிடைக்கலையே. இவன் கூரத்தாழ்வாரே அந்த பாக்கியம் கிடைக்கலேன்னு புலம்புற. எனக்கு பிரபந்தம் சொல்ல வந்த அருள் புரிந்தார், என்னெல்லாமோ பண்ணேன், ஆனால் அந்த திருவடி பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற. அதனால் என்னென்னா, பரம பாக்கியவான வைஷ்ணவருக்கு உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி தான். அதே ஊமை வைஷ்ணவனுக்கு கிடைச்சதே, தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ராமானுஜர்கிட்டயே சொல்கிறா. ஆனால் நமக்கு எப்படி வாழ்க்கை அமைஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஊனமாக இருந்தாலும் பரவாயில்ல, பகவான் பார்த்துப்பார், எப்படி நமக்கு ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு இந்த ஊமைய வைஷ்ணவன்கிட்ட பாக்கியம் கிடைச்சா மாதிரி நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எப்பவும் ஆச்சாரிய திருவடியை பற்றி வாழ கற்றுக்கணும். அதுதான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். பெரியாழ்வார் கூட தன்னோட பாசுரத்தில் சொல்கிறாரு, பீதக வாடை பிரானார் பெரம குருவாகி வந்து போதிர் கமலவன் நெஞ்சம் புகுந்து மென் சென்னி திடரில் பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே. அந்த பாத இலச்சினை படணும், அதுக்கு தான் நம்ம பாக்கியம் பெறணும். அதுக்கு நம்ம ஆச்சாரிய திருவடியை பற்றிக்கணுங்கிறத இந்த வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.